அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் இல்லோரெல்லாம் நம்மை எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்ய போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பாரதியாருடைய இந்த உற்சாகமான வரிகள் இப்பொழுது விஜய்க்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிக பொருத்தமான பாடல். ஏற்கனவே என்னை முந்தைய பதிவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வரலாம் வரலாம் வா பைரவா வா என்று கூறியிருப்பேன். இதெல்லாம் நான் ஒன்றும் விஜய் என்ற ரசிகரும் இல்லை, விஜயை அதிகமாக விமர்சனம் செய்தவன். ஆனால் இப்பொழுது கூறுகிறேன், விஜய் அவர்களே, பாரதியின் இந்த பாடலை உங்களுடைய கைபேசியின் ஒளிப்பானாக வைத்துக் கொள்ளுங்கள். அச்சமில்லை அச்சமில்லை என்பதை, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற பாடல்களெல்லாம் சாதாரணமாக எழுதப்பட்டதல்ல. பட்டுக்கோட்டை பிரபாகர், மன்னிக்க வேண்டும், ஏன்னா நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க எழுத்தாளர் பேர் தான் ஞாபகம் வந்துடுது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய ஒரு பாடல், திருட்டு வழியில் வாழ்வு செயல்திடும் குருட்டு உலகமடா தம்பி, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தெரிந்து நடந்து கொள்ளடா என்ற பாடலெல்லாம் இப்போது நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மன வலிமை, சைக்காலஜிக்கல் உளவியல் வலிமை கிடைக்கும். உங்கள் ஜாதகப்படியே அதாவது விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஜாதகப்படியே உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை குழப்புவார்கள், அல்லது நீங்கள் மனது கலங்கும்படி பயம் ஏற்படும்படி சில தகவல்களை சொல்வார்கள். அதற்காக உங்கள் சுற்றி இருக்கவங்கெல்லாம் கெட்டவங்க நான் சொல்ல வரல, எல்லாவற்றையும் கூர்ந்து கவனியுங்கள். ஆனால் நீங்கள் முடிவெடுப்பது நீங்களாக இருக்கட்டும். மீண்டும் சொல்கிறேன், அச்சம் என்பது உங்களுக்கு வேண்டாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எல்லாரும் எதிர்த்துனாலும் சரி, துச்சமாக எண்ணி நம்மை கூறு செய்த போதிலும் அச்சம் என்பதில்லையே. சாதாரண வரிகள் அல்ல, கான்ஃபிடென்ட். அதுவும் நீங்கள் இளைஞர் சக்தி என்பது அளவிட முடியாத ஒரு மனசக்தி. அவர்கள் உங்கள் பின்னால் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் உங்கள் பின்னால் வந்ததை பார்க்க முடிகிறது. சட்டப்படியும், சட்டத்தின் பார்வையின்படியும், ஒரு சமூக பார்வையின்படியும் அது மிக தவறான செயல். உங்கள் வண்டியில் வந்து மோதுவது, உங்கள் வாகனத்தில் முன்னால் இருசக்கர வாகனத்தில் சாகசங்கள் செய்வது எல்லாம் தவறான செயல்தான். ஆனால் அதில் பின்னால் இருக்கும் சக்தியை சரியாக முறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் இப்போ இருக்கும் சங்கதி. அதனால் தைரியமாக கிளம்பி வாருங்கள் விஜய் அவர்களே. தொடர்ந்து பேசுவோம்.